புத்தி உள்ள பிள்ளைங்க எங்கே போனாலும் பிழைச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய கடகராசி அன்பர்களும் எந்த இடத்துக்கு போனாலும் பிழைக்கக்கூடியவங்க, பிழைக்க தெரிந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா இடத்துலையுமே ரொம்ப திறமைசாலிகளாக, ரொம்ப தைரியசாலிகளாக செயல்படக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த கடகராசி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய ராசி சின்னமே பார்த்தீங்கன்னா நண்டு. நண்டு நீர்லேயும் வாழும், நிலத்துலேயும் வரும். அது மாதிரி தான் இவங்க எங்கே போனாலும் பிழைச்சி கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏன்னா ராசி சக்கரத்தில் இது வந்து ஒரு 4வது ராசியாகவும் சர ராசியாகவும் இருக்கிறதுனால நீர்த்தன்மை உள்ள ஒரு ராசியாக இருக்கிறதுனால இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பரம்பரை தொழில் செய்யணும் அப்படின்னு கொஞ்சம் ஆசைப்படுவாங்க. தன்னுடைய வீடு, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய தொழில், தன்னுடைய பாரம்பரிய தொழில் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த நண்டு எப்படி தன்னுடைய எல்லைக்குள்ளே யாராவது அந்நியர்கள் வந்துட்டாங்க, அந்நியர்கள் யாராவது உள்ளே நுழைஞ்சிட்டாங்கன்னா வெளியில் யாராவது வந்தாங்கன்னா காலை கவி பிடிக்குது, அந்த மாதிரி தான் இவங்க நம்மளுடைய தொழிலை யாருக்கும் அதுக்காகவும் விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய உறவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒரு தாய் அன்புக்கு நிகரான ஒரு பாசம் காட்டக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள். ஏன்னா மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் ஆட்சியாக வந்து அமரக்கூடிய வீடு தான் இந்த கடகராசி. இது வந்து ஒரு பெண் ராசி, நீர் ராசியாகவும் இருக்கிறதுனால எல்லா இடத்துலையுமே ரொம்ப இனிமையாக, ரொம்ப ஒரு தைரியமாக ஹேண்டில் பண்ணி பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது, குறிப்பாக அந்த பங்குனி மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். கடகராசியில் பிறந்துட்டாவே ஒரு லட்சியவாதிகளாக இருப்பாங்க. ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க. எல்லா இடத்துலையுமே திறமையாக செயல்பட்டு தன்னுடைய முழு ஆற்றலையும் வெளிக்கொண்டுட்டு வருவாங்க. எல்லோரு இடத்துலையுமே ரொம்ப சகஜமாக பேச தெரிந்த ஒரு அருமையான ராசி அப்படின்னா இந்த கடகராசி அன்பர்களை சொல்லலாம். யார் என்ன பேச வராங்க, யார் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே கிரகிக்கக்கூடிய ஒரு மனோபக்குவம் படைத்தவங்க இந்த கடகராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஒரு காரியத்தில் இறங்குறாங்க, ஒரு தொழிலையோ ஒரு வியாபாரத்துலேயோ இறங்குறாங்க, அல்லது ஒரு வேலையை செய்ய போகிறாங்க அப்படின்னா அதை கணக்கச்சிதமாக முடிக்க தெரிந்த ஒரு அருமையான ராசி இந்த கடகராசி அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒரு வேலையில் இறங்கிட்டாங்க அப்படின்னா விடாப்பிடியாக நின்று அந்த தொழிலை ஜெயித்து காட்டக்கூடியவங்களும் இந்த கடகராசி என்பர்கள் தான். துணிந்த பின் துயரமில்லை அப்படிங்கிறது இவங்களுக்கு தான் பொருந்தும். இந்த நண்டு பிடி போல் நின்று ஜெயிக்கக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள். இவங்களுக்கு இறக்க குணம் இருக்கும். அதே மாதிரி உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா இறக்க குணத்தால் ஒரு சில இடத்துல ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த கடகராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களை பற்றி நம்ம சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குது, பங்குனி மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க போகிறாங்க, இந்த கடகராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு. குழந்தைங்க மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயம் நடக்கும். நண்பர்கள் மூலிமா ஏதாவது ஒரு அனுகூலமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே மாதிரி நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க ஒரு சிலருடைய உதவியில் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் எதிர்பாராமல் ஒரு சிலர்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவி செய்வாங்க. வெளிவட்டாரத்தில் கூட நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக, நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் வள வர போகிறீங்க. ஆன்மீகத்திலையும் கூட அதீத ஈடுபாடோடு இறங்குவீங்க. தெய்வ நம்பிக்கை இந்த காலகட்டத்தில் அதிகமாகும். எடுத்த வேலையை கரெக்டாக செய்யணும், கணக்கச்சிதமாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அதிகமாக கொஞ்சம் உழைப்பை போடுவீங்க. கணக்கச்சிதமாக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சொன்ன வேலையை கரெக்டாக வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. அதனால் மற்றவங்க மத்தியிலையும் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக வருகின்ற நாட்களில் வள வர போகிறீங்க. பணப்புழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. குடும்பத்துக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். ஒரு சிலர்லாம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தனியாக பிரித்து கூட போயிருப்பாங்க. உறவுகளே கூட ஒரு சில இடத்துல உங்களை புரிஞ்சிக்காமல் பிரிஞ்சு இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்ட சூழ்நிலை அப்படிங்கிறது ஒரு சுமூகமான சூழ்நிலையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வெளிவட்டாரத்தில் நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக, நல்ல ஒரு பாராட்டுள்ள நபராக வருகின்ற நாட்களில் அந்த கடகராசி என்பர்கள் வள வர போகிறீங்க. ஒரு சிலர்லாம் புதுசாக வீடு கட்டுவீங்க. ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக ஒரு வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த பங்குனி மாதம் பிற்பகுதி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா வீட்டில் இருக்கிற பெரியவங்களுடைய அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. அதே மாதிரி புதுசாக ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க. அதில் ஒரு சிலர்லாம் பொன் பொருள் வாங்குறதுக்கான யோகம் இருக்குது. ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த கடகராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு வெளியூரில் இருந்தோ அல்லது வெளி மாநிலத்தில் இருந்தோ ஏதாவது ஒரு நல்ல விஷயம்
தகவல் ஏதாவது ஒன்று வரத்துக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக ஒரு புண்ணிய தலங்களுக்கு போகணும், ரொம்ப பழமையான தலம், அந்த தலத்துக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுருந்துப்பீங்க. அந்த புண்ணிய தலங்களுக்கு சென்று வரத்துக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக இருந்த தொந்தரவுகள் வருகின்ற நாட்களில் சரியாகும். வண்டி வாகனத்தினால ஏதாவது சின்ன சின்ன பழுது பார்ப்போ அல்லது எக்ஸ்ட்ரா ஒரு செலவோ இந்த காலகட்டத்தில் ஏற்படுறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. தாயார்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்திருந்தீங்க இல்லையா, இந்த காலகட்டத்தில் ஒன்று சேரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சின்ன சின்ன வாக்குவாதம் பெருசாக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது. கொஞ்சம் அனுசரணையாக விட்டு கொடுத்து அனுசரணையாக இருக்கிறது இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். அலுவலகத்தில் வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மனதில் ஒரு சோர்வு, உடலில் கொஞ்சம் அசதி, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஏன்னா நேலங்காலம் பார்க்காம இந்த காலகட்டத்தில் உழைப்பீங்க. அதனால் கொஞ்சம் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் அனுசரணையாக செல்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு திடீர்னு இடமாற்றமோ பணி மாற்றமோ ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குது. எதிர்பார்க்கும் சின்ன சின்ன சலுகைகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. குடும்பத்துலேயும் சரி, வியாபாரத்துலேயும் சரி, தொழிலையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். பங்குதாரர்கள் இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட இணக்கமாக பேசுவாங்க. கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப அமோகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மறைமுகமாக ஒரு சில பிரச்சனைகள் வரும். அப்படி பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம் உள்ள நபராக, ஒரு தன்னம்பிக்கை உள்ள நபராக வருகின்ற நாட்களில் இந்த கடகராசி என்பவர்கள் வர போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய நம்மளுடைய கடகராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. வாழ்க்கை துணையோட அன்பு ஆதரவுலாம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளியில் செல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளியில் ஏதாவது புண்ணிய தலங்களுக்கு செல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பெல்லாம் இருக்குது. அலுவலகத்துக்கு வேலைக்கு செல்கிற பெண்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் சலுகைகள்லாம் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வருகின்ற நாட்களில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 12, 13, 14 தேதியெல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் புதிய முயற்சி எதில் ஈடுபட வேண்டாம். வாழ்க்கை ரொம்ப இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வியாழக்கிழமையில் குரு தட்சிணாமூர்த்திக்கு ஒரு தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. முடிந்தால் மஞ்சள் நிற வஸ்திரமோ அல்லது மஞ்சள் நிற மலர்களோ சாற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கடகராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. குறிப்பாக அந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மேன்மையை தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கு. ஏன்னா விரயஸ்தானத்தில் வக்கரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மார்ச் 17 வக்கரக நிவர்த்தியாக இருக்கிறார். உங்களுடைய தேவைகள் எல்லாமே ஒவ்வொன்றா பூர்த்தியாகும். ஆடம்பரமாக வாழ்கிறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணியிருப்பீங்க. ஆனால் இதனால் வரைக்கும் அந்த முயற்சி நிறைவேறாமல் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். ஆனால் வருகின்ற நாட்களில் உங்களுடைய முயற்சி நிறைவேறும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றி அமையும். குடும்பத்தில் இருந்த அந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும். நிம்மதியாக ஒரு தூக்கம் இல்லாமல் ஒரு குழப்பத்தோடு இருந்த உங்களுக்கு வருகின்ற நாட்களில் அந்த தூக்கத்திலேயோ அந்த நிம்மதி இல்லாமல் இருந்த அந்த நிலை மாறும். தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் வருகின்ற நாட்களில் சரியாகும். அதிர்ஷ்ட தேவதை உங்களுடைய வாசலில் இருக்குது. நீங்கள் கரெக்டாக வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு. கடந்த 2.5 ஆண்டு காலமாகவே உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் செஞ்சுட்டு நிறைய பிரச்சனைகளையும் இன்னல்களையும் கொடுத்துக்கிட்டு இருந்த சனி பகவான் இனி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு மேன்மையை தரக்கூடிய இடத்துல இருக்கிறார். சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. தனித்து நின்னாலும் ஜெயித்து நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் அந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களுடைய அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ஷ்டமான நாட்கள் அமைந்திருக்கு. ஏப்ரல் 6 வரை குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால மனம் ரொம்ப தெளிவாக யோசிக்கும். ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. அறிவாற்றல் வெளிப்படும். மற்றவங்க மத்தியிலையும் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக நீங்கள் வள வருவீங்க. மறைந்த புதன் நிறைந்த செல்வத்தையும் தன லாபத்தையும் கொடுக்கக்கூடியவர். அதனால் உங்களுடைய வார்த்தைக்கு தனி மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டிங்கில் முதலீடு போட்டிருந்தீங்க கூட இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த நேரத்தில் பாக்கியஸ்தானத்தில் செஞ்சிருக்கக்கூடிய சனி பகவானும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. உங்களுடைய முயற்சி எல்லாமே வருகின்ற நாட்கள் இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியாகும் அப்படின்னே சொல்லலாம். சத்ரு ஜெயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய
குரு பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வருகின்ற நாட்களில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நரசிம்மரை வழிபடுங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.